தமிழகத்தின் பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய அக்கா தமிழ் சுதந்திரன் அவர்களே, நல்லா இருக்கிறீங்களாக்கா? எங்கே இருக்கீங்கக்கா? நீங்கள் ஆளுநர் நல்லா இருந்தீங்கல்ல? உங்கள் கட்சி உங்களை அங்கரிச்சோ இல்லை தேவையில்லைன்னு சொல்லியோ உங்களை ஆளுநராக வச்சுட்டாங்க. அதோட கொஞ்சம் காலம்தான், அவங்களாம் முழுசாக வைக்க விட மாட்டாங்க யாரையும். எதுவும் புரிஞ்சிட்டாங்களா? உங்களை ஊசி போட்டு இல்லை மிரட்டி ஏதோ ஒன்று பண்ணி எடுத்து வந்து ராஜினாமா பண்ண வச்சு எலெக்ஷன் நிற்க வச்சு அதில் தோக்கடிச்சு மக்கள் தோக்கடிக்கல. உங்கள் கட்சி தான் தோக்கடிச்சது. மக்கள் தோக்கடிச்சுக்காரனா உங்கள் கட்சி பேர்னால் தான். நீங்கள் சுயேட்சை இருந்தாலும் ஜெயிச்சிருப்பீங்க. உங்களுக்கு சின்னதாக ஒரு எண்ணம் இருக்கும், எம்பி ஆகிட்டா நம்ம மத்திய அமைச்சர் ஆகிடலாம், அது மூலம் மக்களுக்கு சேவை செய்யலாம் யோசிச்சிருப்பீங்க. அங்கே தான் தப்பு நடந்தது. ஏன்னா உங்கள் கட்சியில் அமைச்சர்லாம் ஆகணும், பெரிய லெவல்லாம் போகணுன்னாக்கா போய் பேசணும், களங்கப்படுத்தணும், அடுத்தவன் கட்சி எப்படி கெடுக்கணும், அழிக்கணும்னு நினைக்கணும். தென்னை பற்றியோ மக்களை பற்றியோ ஏன் தன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் மக்களை பக்கத்துலேயே வச்சுருக்கணும். அது ஏதாவது பேசணும், பிரச்சனை உருவாக்கணும், அதை தவிர்த்துருக்கணும்ல. நீங்கள் அப்படி குணம், உங்களுக்கு அப்படி குணம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேர்மடா, நியாயம்டா, தர்மடான்வீங்க. இதுதான் உங்களுக்கு தகுதி இழப்புக்கு உண்டான காரணமே. என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு அந்த கட்சி விட்டு வாங்க, போதும். சரியா? நீங்கள் சேவை செஞ்சதும் போதும், அசிங்கப்பட்டதும் போதும். உங்களை அவங்க கேலிப்படுத்துகிறாங்க, உங்களை வச்சுக்கின்னு. வேணாக்கா, வாங்க, வெளியே வாங்க. எந்த கட்சியும் சேராதீங்க. யாருக்கு உங்களுக்கு கட்சியை சேர சொல்ல. நீங்கள் ஒரு சிறந்த மருத்துவர், தாய்வுள்ள மருத்துவர், சரியா? அந்த மருத்துவ சேவை நீங்கள் தொடங்கலாம். அது மூலம் மக்கள் சேவை செய்யலாம். இது தமிழக மக்களுக்கு சார்பாகவும் உங்களுடைய அன்பு தம்பி ஒரு வேண்டுகோளை நினச்சிங்க. ப்ளீஸ் நம்முடைய வேண்டுகோளை ஏற்றுட்டு அந்த கட்சி விட்டு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்து மக்கள் பணி செய்யணும். நல்லா இருக்குனாக்கா, நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், சிறப்பாக வாழனாக்கா நம்ம கோரிக்கை ஏற்றுங்க.